கதிராஜ் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அரசி சுகன்யாவை பார்த்து பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. நீங்க 2 பேரும் பேசுறத நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் படத்துக்கு போயிட்டு வரீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க இப்ப தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளயே படத்துக்கு போக சொல்றீங்க அப்படிங்க. சரி நம்ம 3 பேரும் சேர்ந்து போகலாமா? அப்படின்னு சொல்லி அரசிய கன்வின்ஸ் பண்றாங்க சுகன்யா. இந்த நேரத்துல கரெக்ட்டா மீனா என்டர் ஆகுறாங்க. மீனா வர்றத பார்த்துட்டு சுகன்யாவும் அரசியும் பேசுறத நிப்பாட்டிடுறாங்க. இந்த நேரத்துல மீனா கேட்குறாங்க, "என்ன நான் வந்தவுடனே பேச்ச நிப்பாட்டிட்டீங்க? ஏதோ சினிமாக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுகன்யா, "இல்ல அரசி தான் ஏன் நேத்து படத்துக்கு போகலன்னு கேட்டா, அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நேத்து டிக்கெட் கிடைக்கல அந்த படத்துக்கு. அந்த டிக்கெட் கிடைச்சோனே இன்னொரு நாளைக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அதான் அரசி நீங்க போம்போது என்னைய கூட்டு போங்கன்னு சொன்னா" அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க. இத கேட்டு மீனா குமார எதிர்த்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இந்த குமார் அவ எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டையே நோட்ட விட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கே. இதுல ஏதோ இருக்குது. அந்த அரசி வேற ஃபோனு கையுமா தான் எப்ப பார்த்தாலும் இருக்கிறா. வாசல்ல வேற அடிக்கடி வந்து உட்காந்துக்கிடுறா. ஃபோன் எடுத்து பேசினாலும் நிப்பாட்டாம பேசிக்கிட்டே இருக்கிறாளே. அரசிய நம்ம கண்காணிக்கணும். அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கும், அவங்க குடும்பத்துக்கும் ஆகாது. இது மட்டும் நம்ம மாமாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அந்த அரசி மேல சந்தேகமா இருக்குது. அவ மேல ஒரு கண்ணு எப்பயுமே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.